விக்ரமாதித்தன் கதைகள் 45. பாசமும் பலவீனமும். முன்கதை சுருக்கம். மீண்டும் சிரமப்பட்டு வேதாளத்தை பிடித்த விக்ரமாதித்தன் அதை தன் தோளில் சுமந்து கொண்டு நடந்து கொண்டிருந்தான். அந்த நள்ளிரவு நேரத்தில் அந்த அமைதியை உடைத்த வேதாளம், மன்னா, நீ செய்யும் இந்த முயற்சியும் வீண்தான். ஆனாலும் உன் பொறுமையை பாராட்டுகிறேன். இதோ உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், கேள் என்று சொல்லத் தொடங்கியது. ஒரு நாட்டில் மந்திரவாதி ஒருவன் ஒரு இளவரசியின் அழகை கண்டு அவளை கடத்தி சென்று ஒரு மாயக் கண்ணாடியில் சிறை வைத்தான். அந்த இளவரசியை மீட்கும் சவாலை ஒரு வீரன் ஏற்றான். அவன் காட்டை கடந்து பல ஆபத்துக்களை தாண்டி மந்திரவாதியின் இருப்பிடத்தை அடைந்தான். மந்திரவாதி அவனிடம், இவளை நீ அழைத்துச் செல்லலாம், ஆனால் இவள் உன் பின்னால் வரும்போது நீ ஒருபோதும் திரும்பி பார்க்க கூடாது. திரும்பி பார்த்தால் இவள் கல்லாகி விடுவாள் என்றான். வீரன் அதற்கு சம்மதித்து முன்னே நடக்க இளவரசி அவன் பின்னால் வந்தாள். அவர்கள் ஒரு பெரிய நதியை கடந்தனர். அங்கே பாலம் இடிந்து கிடந்தது. வீரன் ஆற்றை கடக்க ஒரு சிறிய படகை தயார் செய்தான். படகில் ஏறும் முன் இளவரசி, என்னை விட்டு விடாதீர்கள் என்று அலறினாள். வீரன் பதறி போய் சட்டென்று திரும்பி பார்த்தான். அடுத்த நொடியே இளவரசி கல்லாக மாறினாள். அந்த மந்திரவாதி மறைந்திருந்து சிரித்தான். மந்திரவாதிதான் இளவரசியின் குரலில் கத்தியிருக்கிறான் என்று புரிந்து கொண்ட வீரன் கோபத்துடன் மந்திரவாதியோடு போரிட்டான். அவனை கொன்றுவிட்டு கல்லாக மாறிய இளவரசியை என்ன செய்வது என்று தெரியாமல் வருந்தினான். அப்போது ஒரு முனிவர் அங்கே வந்து, இவளை உயிர் பெற வைக்க வேண்டுமானால் நீ உன் உயிரையே தியாகம் செய்ய வேண்டும் என்றார். வீரன் தயங்காமல் தன் கழுத்தை அறுக்க துணிந்தான். அவன் கத்தியை எடுத்தபோது அந்த இளவரசி கல்லிலிருந்து மனித பெண்ணாக மாறினாள். முனிவர் மறைந்து அங்கே ஒரு தேவதூதர் தோன்றினார். இது உனது இறுதி சோதனை. நீ உன் உயிரை தியாகம் செய்ய முன்வந்ததாலேயே அவளுக்கு உயிர் கிடைத்தது என்று கூறி மறைந்தார். வேதாளம் கதையை முடித்துவிட்டு, மன்னா, இளவரசி கல்லாக மாறியதும் வீரன் அவளை திரும்பி பார்த்தது அவனது பலவீனமா அல்லது பாசமா? இதற்கு விடை தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடித்து சிதறும் என்றது வேதாளம். சற்றும் யோசிக்காமல் விக்ரமாதித்தன், அது வீரன் தன் கடமையின் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் வீழ்ச்சி. பயம் மேலோங்கும் போது மனிதன் விதியை மறந்து விடுகிறான். ஆனால் சுயநலமற்ற தியாகம் மட்டுமே விதியை வெல்லும். எனவே அது பாசம் அல்ல, அவன் மனதின் தூய்மை என்றான். விக்ரமாதித்தன் வாயை திறந்து பேசியதும் வேதாளம் சத்தமாக சிரித்தது. மன்னா, நான் தான் இந்த கதையை தொடங்குவதற்கு முன்பே சொன்னேனே, இந்த முயற்சியும் வீண்தான் என்று. இப்போது பார், நீ உன் மௌனத்தை கலைத்து பேசிவிட்டதால் மீண்டும் நான் உன்னிடமிருந்து தப்பிக்கிறேன் என்று கூறிய வேதாளம் விக்ரமாதித்தனிடமிருந்து தப்பித்து பிணமரத்தின் உச்சியை நோக்கி பறந்து சென்றது. மக்களை, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.